டக்குன்னு ஒரு பனிக்குள்ள கார் மாட்டிக்கும். டக்குன்னு இங்க ரிவர்ஸ் எடுத்து பார்ப்பாரு. வண்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது. டக்குன்னு இந்த வீலை எப்படியோ வெளியே எடுத்தாகணும், வண்டி இங்க எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதை ஓப்பன் பண்ணி வெளியே வராரு. கடுமையா வந்து பாத்தீங்கன்னா காத்தடிக்குது. இப்படியே விட்டா வண்டி டயர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பனியில மூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளி தள்ளி பார்ப்பாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி அப்படியே மாட்டிருக்கும், எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது. வெளியே பனி அதிகமாக்க காரணத்தினால எந்த ஒரு வண்டியும் வராது. பனி கம்மியானா தான் அந்த பனியை கிளியர் பண்ணும் பாத்தீங்களா, அந்த வண்டி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்க்கறாரு. போன்ல சுத்தமா டவரும் இருக்காது. ஐயோ போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வெளியே போலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த குளிரை தாங்க பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் முடிவு பண்ணிடுறாரு. வெளியே பனி கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். அது மட்டும் இல்லாம வெளியே அதிக குளிர் காரணத்தினால ஹீட்டரும் ஆன் பண்ணி வச்சுக்கிறான். ரொம்ப நேரம் ஆன் பண்ணி வைக்க முடியாது, பேட்டரி டவுன் ஆயிருங்கிற காரணத்தினால அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிறான். இவன் அப்படியே காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போதுல வெளியே ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதை பார்த்துட்டு டேவிட் ரொம்ப பயந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அவனே ஆதரவு பண்ணிக்கிறான். வெளியே பனி பொழிகிறதுனால அந்த சவுண்ட் அப்படிதான் கேட்க மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சமா அப்படியே கண்ணு மூடுறான். பார்த்தா அடுத்த நாள் காலையில விடிஞ்சே போயிடுச்சுங்க. நம்ம டேவிட்டும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கலாம், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே வந்து பைனாக்குழல வச்சு பார்க்கறான். அப்ப பார்க்கும்போது தான் தெரியுது தூரத்துல ஒரு புகை மூட்டமா வருது. அதை பார்த்துட்டு அப்பாடா இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி காரோட டிக்கியை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி பார்த்ததான் தெரியுது நம்ம ஹீரோயின் அந்த டிக்கிக்குள்ள இருக்காங்க. நமக்கே ஒரு ஷாக்கா இருக்கும், என்னடா இத்தனை நேரம் நல்லவனாட்ட இருந்தா திடீர்னு பார்த்தா இப்படி ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றான் எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த டைரக்ஷனை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இவன் தான் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கட்டை வந்து அவுக்க பார்ப்பாங்க. அவுத்தரவும் செஞ்சிடறாங்க. காரோட சீட்டை பேக் சீட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஏத்தி இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து காருக்குள்ளேயே வந்துடுறாங்க நம்ம ஹீரோயின். காருக்குள்ள வர நம்ம ஹீரோயின் இங்கிருந்து எப்படியே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் கதவை ஓபன் பண்ணி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து இந்த பணியில நம்ம ரொம்ப தூரம் ஓட முடியாது, கடைசியில மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ பிளான் பண்றாங்க. இந்த பக்கம் வெளியே புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போன நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி தடயமே இருக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டேவிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காருக்குள்ள திரும்பி வந்துட்டு முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டக் டேப் கிடைக்கும். அந்த டேப் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு அது மட்டும் இல்லாம குளோரோஃபார்ம் இருக்கும், அந்த மயக்க வரும் பாத்தீங்களா, அந்த பொருள் வந்து அங்க இருக்கும், அதையும் எடுத்து கையிலேயே வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் கார் நோக்கி வந்துட்டு இருக்க டேவிட் டக்குன்னு ஒரு குழியில காலை வச்சு காலையும் உடச்சுக்கிறாரு. தலையில கதறாரு. எவ்வளவு பெரிய பனி கொட்டிட்டு இருக்கிற இந்த சைடு யாரு வருவா, யாரும் வரமாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தவிழ்ந்து காருக்கு வந்துடுறாரு நம்ம டேவிட். உள்ள வந்து உட்காந்துட்டு ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு அவரோட உறைஞ்ச கைய அந்த ஹீட்டர்ல வச்சு இருக்கிறாரு. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை நம்ம டேவிட் பார்க்கல. நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பிளான்ல தான் இருக்கிறாங்க. டேவிட் முதல்ல காலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கத்தியை எடுத்து பேண்ட்டை கிழிச்சு அடிபட்டிருக்க இடத்த பார்த்துட்டு இருப்பாரு. காலை பார்த்துட்டு இருக்கிற டேவிட்